ஆண்டவராகிய இயேசுவை நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் கடைசி பகுதியில் கூட என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறார். மெய்யாகவே தேவன் தம்முடைய ஜனங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேவன் நடத்துகிறவராக இருக்கிறார். ஆனாலும் தம்முடைய ஜனங்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கும்போது அவர்களுடைய வாழ்க்கையில் அநேக துன்பங்கள், அநேக வேதனைகள், கஷ்டங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலை, வேதனையின் மத்தியில், கஷ்டங்கள் மத்தியில், துன்பங்கள் மத்தியில் நாம் தவறுகிற நேரங்களில் தேவன் அநேக இக்கட்டான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்படி தேவன் அனுமதிக்கவும் செய்வார். அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த சூழ்நிலையிலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து நாம் விடுதலை பெறும்படியாக தேவ சமூகத்தில் உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் நம்முடைய முழு இருதயத்தையும் நாம் ஆண்டவரிடத்தில் திருப்பி ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகும்போது தேவன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிறார். நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அதை தான் இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிற நாம் திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தேவனிடத்தில் எப்போதும் ஐக்கியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனோடு நாம் உறவு வைத்து கொள்ள வேண்டும். தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நாம் கை கொள்வது மிக அவசியமாக இருக்கிறது. அப்படி செய்யும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் வெட்கமில்லாதபடிக்கு தேவன் நடத்துகிறவராக இருக்கிறார். சம்பூர்ணமாக திருப்தி அடையும்படியான ஒரு காலங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் அநேக துன்பங்கள், வேதனைகள் இருந்தாலும் நம்மை ஒவ்வொரு நாளும் தேவன் அதிசயமாய் நடத்தி வருகிறார். ஏனென்றால் உலகத்தில் அநேக கஷ்டங்கள், வேதனைகள், அநேக சாபங்கள், அநேக வியாதிகள், அநேக ஆபத்துகள் நிறைந்த வாழ்க்கையில் நாம் தேவனோடு ஐக்கியமாக இருக்கும்போது தேவன் நம்மை நடத்துகிற விதம் மிகவும் அதிசயமாக தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிறார். அதை நினைத்து நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இவ்வளவாய் நம்மை நடத்துகிறார் என்று துதிப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஒவ்வொரு நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை திருப்தியாய் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேவன் நம்மை நடத்துகிறவராக இருக்கிற என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் நம்ம அநேக சூழ்நிலைகள் வந்தாலும் நம்மை தேவன் வெட்கப்படாதபடிக்கு நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். வேதத்தில் கூட சாத்ராக், மேஷக், ஆபத்நேகோ அவர்கள் தேவனுக்காக நிற்கும்போது அந்த அக்கினி சூழலில் அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி தேவன் அவர்களோடு கூட இருந்து ஒரு பெரிய வெற்றியை அவர்களுடைய வாழ்க்கையில் கொடுத்தார். உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் தேவன் உங்களை வெட்கப்படாதபடிக்கு உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். நாம் ஒவ்வொரு நாளிலும் தேவ சமூகத்தில் அவரோடு கூட இணைக்கப்பட்ட வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, தேவனுடைய கட்டளைகளுக்கும் அவருடைய பிரமாணங்களுக்கும் கீழ்ப்படிந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து அவரோடு ஒப்புரவாகுங்கள். மெய்யாகவே தேவன் உங்களை வெட்கப்படாதபடிக்கு என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் நீங்கள் வெட்கப்படாமல் இந்த புதிய நாளிலே உங்களை தேவன் நடத்த வல்லவராக இருக்கிறார். திருப்தியாக்க வல்லவராக இருக்கிறார். அவரை துதிக்கும்படி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து அவருடைய சமூகத்தில் நாம் அவரோடு கூட இணைந்து வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி செபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மோடு கூட இருக்கும்போது நீர் எங்களை திருப்தி அடைய செய்கிற தேவன், உம்மை துதிக்கும்படியாக நீர் செய்கிற தேவன், வெட்கப்படாமல் இருக்கும்படியாக நீர் எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வெற்றியை கொடுக்கிற தேவன், உமக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீர் கொடுத்து வெட்கப்படாதபடிக்கு இந்த பூமியில் நீர் நடத்த போகிறதற்காக நன்றி. இந்த புதிய நாளில் அதிசயங்களை எங்களை ஆண்டவரே நீர் செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.